Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.4 எக்ஸசைஸ் 1.4ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. செட் A is equal to set of -11, √2, √5, 7. அதே மாதிரி B கொடுத்துருக்காங்க √3, √5, 6, 13 and C is equal to set √2, √3, √5, 9. ஓகே, மொத்தம் கணம் 3 கொடுத்துருக்காங்க. செட் A, செட் B, செட் C கொடுத்துட்டு வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். போன சம்மில் என்ன பார்த்தோம்? யூனியன் ஆஃப் செட்ஸ் பார்த்தோம், சேர்ப்புக்கான விதி பார்த்தோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க? வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு, கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சரிப்பார். சரியா? அப்போ கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாதான் எழுதி நம்ம வெரிஃபை பண்ண முடியும். கண்டிப்பாக அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன், அதாவது வெட்டுக்கான சேர்ப்பு பண்பையும் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகேவா, அதோட ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக படிச்சுக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு, இதோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஆக்சுவலாக அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் இதுதான். ஏ வெட்டு பி வெட்டு சி ப்ராக்கெட்டில் இஸ் ஈக்குவல் டு ஏ வெட்டு பி வெட்டு சி, இதுதான் என்னது ப்ராப்பர்ட்டி. ஓகே, கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு இதுதான். சரியாமா? ஸோ அப்போ இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் இந்த சம்மு செய்ய முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அஸ் யூஷுவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். அதுலேயும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். எடுக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? ஏ வெட்டு பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, எடுத்து எழுதியாச்சு. அதுலேயும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். பி வெட்டு சி, பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பியோட எலமெண்ட்ஸில் என்ன? √3, √5, 6, 13, அதாவது √3, √5, 6, 13 இன்டர்செக்ஷன் வெட்டு இங்கே இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம எழுதிட்டு அடுத்து சீல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் உறுப்புகள் என்னென்ன இருக்கு சீல? √2, √3, √5, 9. இப்போ என்ன மீனிங் நமக்கு? வெட்டு இன்டர்செக்ஷன்னா கணம் பி கணம் சி இது ரெண்டு செட்லேயுமே பொதுவான உறுப்பு இருந்தால் தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகே, செக் பண்ணலாமா? √3 இருக்குது, இங்கேயும் √3 இருக்குது. ஓகே, அப்போது √3 இருக்குது. √5 இருக்கா? எஸ், √5 ரெண்டு செட்லேயுமே இருக்குது. 6 இருக்குது, இங்கே 6 இல்லை. இங்கே 13 இருக்குது, இங்கே 13 இல்லை. இப்போது எந்தெந்த எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது சேமாக? √3ம் √5 இந்த ரெண்டு உறுப்புகள் தான் இந்த ரெண்டு செட்லேயுமே பொதுவாக இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ ஏ வெட்டுன்னு சொல்லும் போது ஏவோட உறுப்பும் பி வெட்டு சி கண்டுபிடிச்சிருக்கோம், அதையும் நம்ம எடுத்து எழுதணும். எழுதிக்கலாமா? இப்போ ஏவோட மதிப்பு என்ன கொஸ்டினில்? -11, √2, √5, 7 வெட்டு பி வெட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எழுதிடலாம். √3, √5 எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுலேயுமே பொதுவாக என்ன இருக்குது? என்ன எலமெண்ட் இருக்குது ரெண்டு செட்லேயுமே? என்ன உறுப்பு காமனாக இருக்குன்னு பார்த்தா √3 இல்லை, √5 மட்டும்தான் அதில் இருக்குது. காமனாக என்ன உறுப்பு இருக்குது? √5 மட்டும். ஸோ √5 மட்டும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏ வெட்டு பி வெட்டு சி கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம ஈக்குவல் பண்ணணும். பார்க்கலாமா? ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ வெட்டு பி வெட்டு சி, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம கவர் பண்ணணும், அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட மதிப்புகள் உறுப்புகள் என்னென்ன? -11, √2, √5, 7 கொஸ்டினில் இருக்குது, எழுதிக்கலாம். அடுத்து வெட்டு பியில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? √3, √5, 6, 13. சரியாம்மா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிள்? வெட்டு. இன்டர்செக்ஷன் மீன்ஸ் ரெண்டு செட்லேயும் பொதுவான உறுப்பு. அப்படி பார்த்தா -11 இல்லை, √2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, √5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, நெக்ஸ்ட்டு 7 இல்லை. இப்போ காமனான உறுப்பு என்ன மட்டும்தான் இருக்குது? √5 மட்டும்தான் இருக்குது. அப்போ எழுதிக்கலாம். இது இதோட ஆன்சர் ஏ வெட்டு பி. இதோட என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டு சியும் கண்டுபிடிக்கணும். அப்போ எழுதிக்கலாம் ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ ஏ வெட்டு பியோட மதிப்பு என்ன? எந்த எலமெண்ட் கிடைச்சது? √5 இன்டர்செக்ஷன் எழுதிட்டு சியோட உறுப்புகள் என்னென்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க?
செட்குள்ளே √2, √3, √5, 9. ஓகே, இப்போது இது இந்த செட்லையும் காமனாக இருக்குது. என்ன எலமெண்ட் இருக்குது, என்ன உறுப்பு இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதணும். இங்கேயும் √5 இருக்குது, இங்கேயும் √5 இருக்குது. ஓகே, வேறு எந்த ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் இருக்குது, வேறு எலமெண்ட் கிடையாது. அப்போ பொதுவான எலமெண்ட்டும் இது மட்டும்தான். இது √5 எழுதிக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ரைட் ஹேண்ட் சைட் ஏ வெட்டு பி வெட்டு சி. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ல் என்ன கிடைச்சது, நமக்கு √5 தான் கிடைச்சது. ஈக்குவேஷன் 2லையும் √5. அப்போது ரெண்டுமே எப்படி இருக்குது, சேம் எலமெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், ஈக்குவேஷன் 1 and 2 ஆர் சேம். அப்போது 1 மற்றும் 2இல் இருந்துன்னு சொல்லி எடுத்து எழுதி என்ன சொல்லலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது இங்கே வந்து கண்டிப்பாக அந்த கணங்களின் வெட்டுக்கான வெட்டுக்கான சேர்ப்பு பண்பை வந்து இங்கே இந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது சொல்லி தான் சரிபார்க்கப்பட்டதுன்னு கண்டிப்பாக சொல்லணும். இதை நீங்கள் எழுதணும், இந்த இடத்துல எழுதி சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லிடுங்க. ஹென்ஸ் வெரிஃபைடு. இந்த மாதிரி இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான சம். எப்போது நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் சம்மை கண்டினியூ பண்ண முடியும், ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். சரியாம்மா? ஓகே, நம்மளோட டீச்சிங் பிடிச்சா கண்டிப்பாக நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸையும். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.